லதா சிஸ்டர் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வாசிங்க. ஆசீர்வாதம். ஓகே, வாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சரி, அதற்கு முன்பாக ஆராதனைக்கு நீங்கள் வருகிறதுக்கு முன்பாக வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனையோடு நான் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு, ஏன்னா கிளம்புறதுக்கு லேட் ஆகிறதோ இல்லை ஆண்டவருடைய ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்பாக ஏதோ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டோ இல்லை லேட் ஆகிறதுனால சபைக்கே லேட் ஆக அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன குடும்பத்திற்குள்ள ஒரு சின்ன சண்டையோடு வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க அப்படியா? யார? வேணிஷா. ஓகே, வேற ஒத்துக்கிட்டாங்க அவங்க. வேற நீமா என்னாச்சு? எல்லாம் ரொம்பலாம் சொல்ல வேணாம். பேட்டரி போயிடுச்சு, ஷோ பண்ணிட்டாரு. பாருங்க இவ்வளோ பாடு, பாருங்க சபைக்குள்ள வர்றதுக்கு முன்பாக இவ்வளோ பாடு. பரவாயில்ல, ஆனால் அதனால ஆர்கியூமெண்ட் எதுவும் வரல, சின்ன பிரச்சனைகள். சரி, சபைக்கு வர்றதுக்கு முன்பாக வீட்டுக்குள்ளே சமாதானம் கேடுறது போல் சில ஆர்கியூமெண்ட்ஸு. நான் கரெக்டாக நான் போகணும்னு நினைப்பேன் பிரதர், டைமுக்கு 8:45க்கெலாம் நான் போகணுன்னு நினைப்பேன். ஆனால் வீட்டில் என் குடும்பம் ஏதாவது, என் குடும்பத்தில் மனைவியோ பிள்ளைகளோ லேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன், அதனால எனக்கு போகிறது தடையாகும் அப்படின்ற சூழ்நிலை யாருக்காவது இருந்திருக்கா? வேற வேற உழைக்கிறீங்க அங்கங்கே, வேற எல்லாருக்கும் அப்படி? ஐயா உங்களுக்கு ஆனது இல்லையா? பாருங்க வேற. வேற. சரி, ஆனால் சபையில் வரும்பொழுது அப்படி தெரிலல்ல. சபையில் வரும்பொழுது நம்ம முகத்தை பார்த்தாச்சா நம்ம ஷாலோ மேஜி சபையை போல யாருமே இருக்க முடியாது. பாருங்க, நீங்க ஆராதனைக்கு ஆயத்தமாய் வருகிறது சபையில் வரும்பொழுது தான் தேவன் என்னை பார்க்கிறார்ன்ற அர்த்தம் கிடையாது. நீங்க எப்பயிலேருந்து ஆயத்தமாகறீங்கன்னா, இந்த நாளில் காலைல எழும்பும் பொழுதே நீங்க எங்க செய்றீங்க? ஆண்டவர் உங்களோட என்ன செய்யறார்? அந்த நாள்ல இருந்து சபையில நம்ம என்ன வீட்டில் பயங்கரமா சண்டை போட்டு சபையில வந்து உட்கார்ந்து அங்க ஆண்டவர் உங்களை பார்க்கல, அங்க உங்களுடைய பரிசுத்தையோ உங்களுடைய நடக்கையோ ஆண்டவர் அங்க கவனிக்கல. பாரு என் மகன் கரெக்டா வந்துட்டான் பார், வெரி குட் சொல்லல. அவர் எங்க இருந்தே பார்க்கிறாரு. சண்டை போட்டு சீக்கிரம் பிள்ளைகளை திட்டியோ மனைவியை திட்டியோ ஏதோ ஒரு சண்டை போட்டு சமாதானம் இல்லாம சபையில் வரும்பொழுது தேவன் அங்கே என்ன செய்யறாரு உங்களோட? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆனால் சபையில் நான் கரெக்டாக வந்துட்டதுனால ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவர் என்ன மகிமைப்படுறார். இல்லை, உங்களை சபைக்கு ஆயத்தம் பண்ண முடியாது. தேவன் நீங்கள் எழுந்த நேரம் முதல் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமே, சபைக்கு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாய் உங்கள் நடைய என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். ஃப்ரைடே பைபிள் ஸ்டடியில் அதை பற்றி தான் சொன்னேன். யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தி வர்ஷிப். ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதனை செலுத்தும் பொழுது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தணும். வெளியரங்கமாக நல்லா, இன்றைக்கி நான் கூட புது ட்ரெஸ் தான், பர்த்டேக்கு எனக்கு என் ஒய்ஃபோட பிரதர் எனக்கு எடுத்து கொடுத்த சட்டை தான். நல்லா வெளியரங்கமாக நல்லா நீட்டாக நான் ஷர்ட் போட்டிருக்கேன். ஃபிசிக்கலாக நான் என்னை நல்லா அலங்கரிச்சிருக்கிறேன். ஓகே, அது தேவை தான். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் கொடுத்தாருன்னா சபைக்கு வரும்பொழுது பிஞ்சொலியும் எங்கள் அப்பா சொல்லுவார் கொலோக்கியலாங்க, பிஞ்சும் பீத்தலையும் என்ன செய்யாதீங்க, சபைக்கு வரும்பொழுது என்ன செய்யாதீங்க, நீட்டாக என்ன செய்யணும். நம்ம தம்பி கீபோர்டு வாசிக்கிற தம்பி நம்ம ஜாய்சன் வரும்பொழுது அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஒரு உண்மையில் ஒரு பெரிய அப்கிரேடாக தான் தெரியும். சபைக்கு வரும்பொழுது எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஃபிசிக்கலாக ஆண்டவர் நமக்கு நல்ல உடைகளை கொடுத்தா நல்ல நீட்டாக என்ன செய்யுங்க, பிஞ்சு போனது அழுக்கு அது யாருமே போடாத ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வருவோம் சபையில். அப்படி வராமல் பிசிக்கலாக நம்ம எவ்வளோ அலங்கரிக்கிறோமோ அதே போல் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். சபையில் வரும்பொழுது தான் நான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார், இல்லை நீங்கள் கிளம்பும் போதே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே, எல்லா வேலையிலும் நீங்கள் சபைக்கு வரும்பொழுது ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் உண்மை ஆராதிக்கிறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கும் ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த வர்ஷிப். ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை கேட்கும், அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க முடியும், ஆண்டோடைய வார்த்தையை உண்மையாய் கவனிக்க முடியும். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராய் கவனத்தை திருப்பவும் 10ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 6:10-13. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
ம், குறைத்தனங்களோடும் ஆ ஆ ஆ நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் ஆ தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் 13ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை என்ன செய்யுங்க. சரி, நம்ம கடந்து வந்த வருஷங்கள்லாம் நம்ம பின்னோக்கி நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கிறோம். சபையில் இருக்கட்டும், 2019 என்னோட அப்பா இங்கே பாஸ்டர் எபினேசர் சாயராஜ் அவர் 2019 அவர் மரித்து போனார். அதற்கப்புறம் வந்த சூழ்நிலைகள் சபையில், அதற்கப்புறம் சபை என்ன ஊழியம் என்னன்ற கேள்விக்குறி வந்தது. சபையில் எப்படி அடுத்து என்ன நடக்க போகுது, ஏன்னா நான் ஊழியத்திற்கு வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்று. எனக்கு ஒரு பயம் என்னென்னா, எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தலையில் ஊழியத்தை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அவங்க போட்டாங்களோ இல்லையா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அதற்காகவே அழைத்ததுனால தலையில் வைச்சிருப்பா. அது அந்த ஒரு கலக்கம். சபை எப்படி இருக்க பொழுது, சபை எந்த வழியில போக பொழுது, அநேக கலக்கங்கள், அநேக சேலஞ்சஸ் நம்ம என்ன செய்யறோம். கடந்து வந்த வருஷங்களா நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த நாளில் நான் நிற்கும் பொழுது, ஆண்டவரே எவ்வளோ அற்புதமா என்ன வழி நடத்தி வந்தீங்க. கோவிட் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, சபைகள் மூடப்பட்டுச்சு. ஆனால் தேவைகள் அற்புதமாய் ஆண்டவர் சந்தித்து வந்தார். உலகத்தில் எத்தனையோ சேலஞ்சஸ் நம்ம வரும்பொழுது, இந்த 4 வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளோ சேலஞ்சு, 4-5 வருஷத்தில் எவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறேன். கோவிட்ல எத்தனை பேர் ஆண்டவர் குறைவு இல்லாமல் எங்கள் வீட்டை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார், மற்றவர்களுக்கு உதவி செஞ்சான்னு சொன்னோம். பாருங்க, எத்தனையோ பேர் அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் அழிந்து போன மத்தியிலும் தேவன் நமக்கு சம்பூர்ணமுள்ளாய் கர்த்தர் நம்ம திருப்தி அடைந்து மற்றவர்களுக்கு கொடுக்க கர்த்தர் என்ன செய்தார். இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் மத்தியில் நாம் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம்முடைய போராட்டமானது என்ன. நம்ம இந்த வசனங்கள் நம்ம அநேக நேரம் வாசிக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளில் மீண்டும் இந்த சபைக்கு நினைப்பூட்டும்படியாய் தேவன் என் உள்ளத்திற்குள்ளாக போட்டதனால் நான் வாசிக்கிறேன். பவுல் 3 காரியங்களை இதில் நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, நம்ம உறுதியாய் நிற்க வேண்டும், பலப்பட வேண்டும். we should stand firm. ஆண்டவர் சமூகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். இரண்டாவது, be strong, நீங்கள் பலப்பட வேண்டும். மூன்றாவது, நீங்கள் சர்வாயுதங்களை என்ன செய்யணும். இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள் எல்லாம் சர்வாயுதங்களை. எபேசியர் நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது அவர் அந்த எபேசிய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அவர்கள் பலவிதமான சோதனைகளை போகும் பொழுது பவுல் அவர்களை திடப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும் பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கவும், நீங்க எல்லாவற்றையும் ஜெயமுள்ளவர்களா இருக்க சர்வாயுதங்களை என்ன செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்க. ஏன்னா பிசாசானவன் இந்த உலகத்தில் வரும்பொழுது அவன் எல்லா கண்ட்ரோலும் அவன் எடுத்துக்கிட்டான். நமக்கு நல்லா தெரியும், பாவம் இந்த உலகத்தில் வந்தோடனே சாபம் வந்துச்சு, எல்லாம் வந்தது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு. இந்த உலகத்தை நாமும் வாழ்கிற நாட்களில் நமக்கும் என்ன போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு யுத்த களம் தான். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க. போராட்டம் தான், ஒரு லைஃப் ஆர் டெத் மேட்ச் தான், வாழ்வா சாவா போராட்டம் போலதான். ஆமே, எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வா சாவா போராட்டம் தான். பவுல் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை உற்சாகப்படுத்த சொல்லுகிறார். நீங்க எல்லாவற்றையும் ஜெயமுள்ளவர்களாய் வாழ 10வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க, பலப்படுங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 16:8-9, ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் என்ன செய்றாங்க. பவுல் உற்சாகமா எழுதுகிறார், எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவுகள் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனா எங்களுக்கு விரோதமாய் வருகிறதற்கும் ஆட்கள் என்ன செய்றாங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விசாலமான வாசலை வைக்கும்போது சந்தோஷத்தோடு பிரவேசிக்கான் போகும்பொழுது சில வேளை பிசாசு மனிதர்களை அனுப்பி நமக்கு தடைகளை உண்டு பண்ணுவான். விரோதமா எழும்ப உங்களுக்கு அவன் என்ன செய்வான், எப்பொழுதுமே
ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய திறந்தல வாசல வச்சிருக்கிறாரு, நான் சந்தோஷத்தோட போவேன்னு சொல்லும் பொழுதுதான் மனுஷர்களோ பிசாசோ எப்பொழுதும் நமக்கு ஒரு நெருக்கத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பான், எதிர்த்து. ஆனா நீங்க அதை ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க, ஸ்டாண்ட் ஃபிர்ம். ஆண்டவருடைய சமூக ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை நீங்க பலப்படுங்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் பலப்படுங்க. இந்த யுத்த காலத்துல உங்களுக்கு பலன் எங்கிருந்து வருமானால் இயேசுவின் இடத்தில் மாத்திரமே, ஆண்டவரிடத்தில் அல்லாமல் வேறொரு பலன் நமக்கு அல்ல. பிலதெல்பியா சபையை குறித்து அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க, 7-8 வாசிங்களேன். என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ அவருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை என்ன செய்யல. பாருங்க, அந்த சபையில நல்ல எல்லாருமே பலசாலிகளா இல்ல, அவர்களுக்கு இருந்தது வெறும் கொஞ்சம் பலன் தான். ஆனா தேவன் அதை அக்னாலேஜ் பண்ணி, நீங்க வச்சிருந்த இந்த கொஞ்சம் பலத்திலும் என் நாமத்தை மறுதலையாமல் இருந்ததுனால நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன். சபையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட, அவர் சமூகத்துல உங்களுக்கு கொஞ்சம் பலனாவது என்ன செய்யணும். நம்ம பலனற்றவர்களா இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்றதுனால தான் ஈஸியாய் சோர்ந்து போகிறோம். பிசாசு செய்கிற அக்கினி நம்புகள்ல இருந்து நாம் ஈஸியாய் சோர்ந்து விழுகிறோம். வருகிற சூழ்நிலையில பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். பண தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் நம்ம அதை பார்த்து சோர்ந்து போய், எப்போ பணம் வரும், பணம் வருமா வராதா, முடியுமா முடியாத, என் வாழ்க்கை என்னது, என் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்ற சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய சிந்தை என்ன செய்யப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பலன் யார் மேல் இருக்கிற, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலனா இருந்தாலும் ஆண்டவர் பேரில் உறுதியா என்ன செய்யுங்க. தலை குனிஞ்சிட்டு என்ன ஆயிடுச்சு, யாரெல்லாம் என் கூட இருக்கீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு இருக்க கொஞ்சம் பலத்தோட போ, அழைத்தவர் அவர் பெரியவர்னு சொல். தனசேர்லாம் தூக்கி சொல்லுங்க, அவரை மேலே தூக்கி சொல்லுங்க. அவர் கேதா பக்கத்தை குளிக்க சொன்னியா? வெரி குட். நீங்க தான் சொன்னீங்களா? சொல்லு விக்கி. அவர் வருத்தப்படுறாரு, சொல்லு. வருத்தப்படலையா? சரி, ஓகே. பாருங்க, நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் பிலதெல்பியா சபையில நீங்க பெரிய பலனை வச்சிருந்தீங்க, நீங்க பயங்கரமான விசுவாசிகளா இல்ல, உங்களுடைய கிரியைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உங்களுடைய கொஞ்சம் பலத்திலும் நீங்கள் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால் இதோ நான் என்ன செய்யறேன், உங்களுடைய பலன் கர்த்தர் மேல் என்ன செய்யணும், கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவன் மேல் உங்கள் பற்றுதலை வைத்து விடுங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிலிப்புக்கு அவர் கேட்டது 5000, அந்த 5 அப்போ 2 மீன் கதை உங்களுக்கு தெரியும். அப்போ பிலிப்பை பார்த்து இயேசு கேட்கறது உங்களுக்கு நான் இதை முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இதற்கு உதாரணமாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து பிலிப்பை பார்த்து கேட்கிறார், இப்போ இவர்களை போஷிக்க நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்கும் பொழுது, தேவன் அவர் செய்ய போகிற அற்புதங்கள் தெரிந்திருந்தும் அவனை சோதிப்பதற்காக தேவன் என்ன செய்தார், பிலிப்பை பார்த்து என்ன செஞ்சா, இப்போ இத்தனை திரளான ஜனங்களை போஷிப்பதற்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிலிப்பு என்ன செய்யறார், ஆண்டவரே நாங்க எங்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு எல்லா காசையும் நாங்க போட்டா கூட இந்த இத்தனை நபர்களை என்ன செய்ய முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரே இட் இஸ் இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது. எத்தனையோ அற்புதங்களை பார்த்து இயேசுவோடு கூட நடந்திருந்த பிலிப்பை பார்த்து தேவன் சோதிக்கும்படியாக கேட்ட ஒரு வார்த்தையில அவர் சொன்னாரு, இட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது அங்க போய் ஒரு சிறுவனை அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், 5 அப்பம் 2 மீன் அவர் இயேசு என்ன செய்தார், ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு மாறிடுச்சு,
அப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? ஆண்டவர் பிலிப்பிட்ட கேட்கிற கேள்வி கேட்டது எதற்காகனா, உடனே பிலிப்பு போய் என்ன செய்யணும்ன்றது ஓடி போய் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓடி போய் அலைந்து திரிவதற்காக அல்ல, பயப்படுவதற்காக அல்ல, தகைத்து நிற்பதற்காக அல்ல, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே நீர் அறிவீர்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருப்பதற்காக. ஆமே. ஆண்டவரால் செய்ய முடியாதா? இந்த உலகத்தில் இங்கே ஜெயமாய் வாழ கர்த்தர் வைக்க முடியுமா? முடியாதா? எவ்வளோ பெரிய பிசாசு போராட்டம் வந்தாலும் சரி, யோபுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, யோபு அவருடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனால தேவன் என்ன செய்தா? நான் சொல்கிறேன், யோபு போல சூழ்நிலை வந்தால் கூட ஃப்ரைடே பைபிள் ஸ்டடியில் கூட நான் சொன்ன ஒரு காரியம், என்னோடய ஃபெய்த்து ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய அதிகார வல்லமை என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவின் மூலம் அப்படி சிலுவையின் மூலமாய் எனக்கு கொடுத்த அதிகாரம். நான் தைரியமாக என்ன செய்வேன், எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. காரணம், இந்த சரீரத்தின் அதிகாரி ஆண்டவர். அவரை அல்லாமல் பிசாசுக்கு, இந்த சரீரத்திற்கு எவ்வளோ பெரிய பிசாசு வந்தாலும் நான் என்ன செய்வேன்? அதே போல் பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும்? உங்கள் விசுவாசம் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா, பாஸ்டர் அவர் 26 வயசு அவரே துரத்துறாரு, நாங்களாம் 40 வயசு ஆகிடுச்சு, நாங்களும் என்ன செய்வோம்? எவ்வளோ பெரிய பிசாசு. நீங்கள் போய் இது பண்ணி உங்கள் விசுவாசம் குறுகியதாக இருக்குமானால் பிசாசு என்ன செய்யும்? உங்களுடைய ஆத்மாவானது அசுசிப்படும். பாருங்க, நான் எதற்காக சொல்றேன்னா, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாசமானது, நான் அப்படி உறுதியாக இருப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் என்ன செய்வேன்? உறுதியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வல்லமையில் பலத்தில் நான் பலப்பட்டிருக்கிறதுனால நான் என்ன செய்வேன்? நான் எதற்காக இதெல்லாம் சொல்ல எங்கே விட்டேன்? சரி பாருங்க, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் பலப்படணும். இந்த உலகத்தில் ஜெயிக்கிற வல்லமே கர்த்தர் உங்க கயத்துல கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் உங்க கரத்துல இருக்கிற நமக்கு பிரச்சனை, கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய பலம் நமக்கே தெரியல, நம்ம யாருன்றதே நமக்கு தெரியல, நம்ம எப்படிப்பட்ட வல்லமே நம்ம வச்சிருக்கிறோன்றது நமக்கு தெரியல. கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார் பாருங்க, பிலிப்பிட்ட கேட்கும் பொழுது பிலிப்பு அவர் சோர்ந்து போய், அவர் உலக மனுஷர்கள் எப்படி கலங்கி நிற்பார்களோ, எப்படி சோர்ந்து போவாங்களோ, எப்படி திகைப்பாங்களோ, அதே போல இயேசு என்கிட்ட கேட்டாரே நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி திகைத்து நிற்கிறார். ஆனால் இயேசுவோ அவர் செய்தது அற்புதங்களை செய்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடையுமான்னு கேட்கும் பொழுது எசேக்கியேல் அழகாய் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரே நீர் அறிவீர். உயிரடையுமான எனக்கு தெரியல, இட் இஸ் இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது, ஆனாலும் தேவரே நீர் அறிவீர். ஆமே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆன்சர் வச்சிருக்கீங்க? உங்க சூழ்நிலையை பார்த்து இது நடக்குமா? இவ்வளோ பெரிய இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ல இருக்கிறோமே, இந்த உலகத்தில் என்னால் ஜெயமாய் வாழ முடியுமா? உலகத்தில் இவ்வளோ பாவங்கள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ பேர் இந்த சூழ்நிலை மரித்து போயிருக்கிறாங்க, இது உயிரடையுமான்னு சொல்லி உங்களுக்கு பிசாசு கேட்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்க்கை சரீரத்தின் அதிகாரியா இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்? வாழ்க்கையின் அதிகாரியா இருக்கிற ஆண்டவரால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபெய்த் டெஸ்ட் வைக்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இம்பாசிபிளான சிச்சுவேஷன், ஆனா தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்ன செய்யாது, தடை படாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே மேற்கொள்ளுகிற பலத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிற, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதே போல பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டு. எப்படிப்பட்ட வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையின் மூலமாய் சாத்தானை தேவன் என்ன செய்தார்? மிதித்து அவருடைய வல்லமையை, பிசாசின் கரங்களில் இருக்க வல்லமையை இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நிறைய கேயாஸ் வரும், குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நம்மளை எல்லா வகையிலும் பிசாசானவன் புடமிட்டு நம்மளை சோதிக்கப்படுவான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய விசுவாசத்தில் பலப்பட வேணும். காரணம், எபிரேயர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இயேசு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், பிசாசின் வல்லமையிலிருந்து எப்படி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை வாசிப்போம். இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு, அப்படியான ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு என்ன செய்தா? இந்த நாள்ல உங்களுக்கு மரண பயம் வருமானால் அது ஆண்டவரால் உண்டானது அல்ல. உங்களிடத்திலிருந்து மரண பயத்தையும் எல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்கு மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், பிசாசு கையில இருந்த மரணம், பிசாசு கிட்ட இருந்த ஒரு பெரிதான வெப்பன் என்னதுன்னா மரணம். ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துச்சுன்னா அவனுக்கு நெக்ஸ்ட் என்னன்ற கேள்விக்குறி இருந்தது. ஆனா தேவன் பிசாசு கையில் இருந்த அந்த மரணத்தை ஜெயிக்கும்படியா அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இந்த உலகத்தில் வந்து நமக்காக விடுதலையாக்கும்படி, அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம விட்டு எடுத்து விடுதலையாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உடையவன் நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். கீப் ஒர்க்கிங். நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க மற்றவரிடத்தில் கேட்கிறது காட்டினோம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நெய்யை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கையில வெண்ணெயை வச்சுட்டு கையில வெண்ணெயை வச்சுட்டு கையில் இருக்க வெண்ணெய் என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. கரத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் உங்க கரத்தில் கொடுத்திருக்கும் பொழுது நீங்க ஏன் மற்றவர்களை தேடி போகணும்? ஏன் இந்த சூழ்நிலை மனிதர்களை தேடி போக வேண்டும்? ஆராதனையில் ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ததில்லை. ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை தங்கள் காலின் கீழாக நசுக்கப்படுவார். பிசாசுக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையும் நாம் இந்த போராட்டத்தில் நம்ம தோற்று போனவர்கள் அல்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நீங்க இருக்கிற இந்த யுத்த களத்தில் ஒரு நாள் நீங்க தோற்று போவது இல்லை. காரணம், ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான வல்லமை உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். டோன்ட் நீட் டு பி அஃப்ரைட். பயப்படக்கூடாது. நீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த யுத்தத்தில் நான் தோர்த்து போயிடுவேன்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. தீமோத்தேயு குறித்து, தீமோத்தேயுடைய நீங்க வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு அவருக்கு பயம் இருந்தது. அவர் சிறுவனாக இருந்தா. அந்த சூழ்நிலை பவுல் எழுதின நாட்களில் தீமோத்தேயு ஒரு சிறுவனாக இருந்தா. அவருக்குள்ளாக பயம் இருந்துச்சு. சுவிசேஷம் சொல்றதற்கு அவர் தயங்கினார். அவருக்குள்ளாக தயக்கம் இருந்துச்சு. ஷை, அந்த தமிழ் என்ன சொல்லுவோம், வெக்கம் இருந்துச்சு. அவருக்குள்ளாக சில பாவங்கள்லாம் இருந்துச்சு. பவுலோடு அவர் இணைந்து என்ன செய்யாது இருக்கும் பொழுது பவுல் அவளுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:1 சொல்லுகிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிருபையில என்ன செய், பலப்படு. அதே போல 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயந்து போய் இருக்கிற தீமோத்தேயுக்கு பலப்படுத்த பவுல் சொல்லுகிறது, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செஞ்சிருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் உங்க கரத்துல இப்போ இருக்கேன். உங்க கரத்துல இருக்கிற வெண்ணெய் என்ன செய்யுங்க. வெண்ணெய்னா கெட்ட வார்த்தையா? இல்ல, பயன்படுத்தலாம். சரி, உங்க கரத்துல இருக்க வெண்ணெய் என்ன செய்யுங்க. நெய்க்கு தேடி என்ன செய்யாது, இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா, எங்க போனோம் அங்க போனோமா இங்க போனோமா, நீங்க சுத்தி தெரியாம கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்திருக்கிற வல்லமையை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க அதை செயல்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 3:20 சொல்லப்பட்ட எனக்கு பிடித்த ஒரு வசனம். எனக்கு நிறைய வசனங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்ததுனால இந்த வசனங்கள்லாம் சொல்கிறேன். நீங்கள் அண்டர்லைன் பண்ணால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கன்னா இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி, வல்லமை, அந்த வல்லமையில நீங்க என்ன செய்யுங்க, பலப்படுங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையில நீங்கள் பலப்படுங்கள். உங்களுடைய பலமானது நீங்கள் கிறிஸ்துவின், அவருடைய நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக இருக்கிற அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நீங்க என்ன செய்யுங்க. நம்முடைய பவர், நம்முடைய வல்லமை எதன் மேல் இருக்கிறது? எபேசியர் 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19. விசுவாசிகளால் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி நான் என்ன செய்கிறேன். இதனால நானும் உங்களுக்கு என்ன செய்கிறேன். எப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார்னா, கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினா அவருடைய வல்லமை நமக்கு. ஒருவேளை கிறிஸ்து மரித்தொழுந்து 3வது நாளில் உயிரோடு எழுந்தது நமக்கு பெரிதாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மாற்ற முடியாத ஒரே காரியம் என்னதுன்னா மரணம். இந்த மரணத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது யாராலும். உலகத்தில் எல்லா அற்புதங்களையும் செய்வாங்க. நான் சொல்கிறேன், உலகத்தில் மந்திரவாதி எல்லா அற்புதங்களையும் செய்வாங்க. பிசாசோட பேசுவாங்க, பிசாசுக்கு செய்வனை வைப்பாங்க, மனுஷருக்கு விழுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியாது. என்னது? மரித்தோர் உயிர் தெழுந்த அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குமானா, யூ ஹாவ் எவ்ரி பவர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கிற வல்லமை அது பெரியது. அதை காணும்படியாய் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு நானும் ஷாலோம் மேஜி சபைக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமே. அப்படிப்பட்ட வல்லமை நீங்கள் கரத்தில் வைத்து நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை பார்த்து நீங்க பேசுங்க, அதுக்கு அதிகாரத்தோடு பேசுங்க. ஆண்டவர் அதிலிருந்து மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமை? எரேமியார் 10:12 சொல்லப்பட்டிருக்கு. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி, அவருடைய வல்லமையினாலே இந்த பூமியை உண்டாக்கின தேவன். அப்படிப்பட்ட வல்லமை கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை பரிபூர்ணமாய் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறேன். நான் ஒரு காணொலியை பார்த்தேன். ஒரு பாஸ்டர்ல ஒரு ஹீப்ரூன்னு நினைக்கிறேன், ஹீப்ரூ டீச்சர். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஏஞ்சல்ஸ் தேவதூதர்கள்னா யாரு? இந்த படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, ரக்கெல்லாம் வச்சுட்டு. தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்களேன், பேசுவோமே. சரி, அவங்க 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 உதவி செய்கிறவங்க, ஓகே. ஆண்டவர் அவர்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பவர் என்ன? அவங்க யாரு பட்டவங்க அப்படி கேட்க. இப்போ மனுஷனா முருகன் பேர்னா யாருன்னா நான் பலவீனமான பாண்டன்னு சொல்லிடுவார். அதே போல நான் தேவதூதன்னா யார் அப்படி கே. தேவனுடைய கமெண்ட்ஸை ரெஸ்பாண்ட் பண்ண. சரி, ஓகே. வேற சரி, நீங்கள் சொல். கிக்கா இருக்கும். உதவி செய்ய அனுப்புறா, ஹெல்ப்பர். நீங்க சொல். ஆமா. ஒரு பவர் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. வேற லதா சிஸ்டர் சொல்லிட்டான்னு நான் முடிச்சிடறேன். இருக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். என்ன சொல்றதா? அதான் சொல்லுங்க. அப்படியா? கட்லேட்டா? சரி சரி, ஓகே. அவங்களே கொஞ்சம் அவங்களுக்கு நெருப்பு எரியலை, எரியும் போது நம்ம பார்த்துக்கலாம். சரி, பாருங்க, தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவருடைய வல்லமை எவ்வளோ பெரியது என்றால், மைக்கேலை குறித்து சொல்லப்பட்டு, கபிரியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேவதூதர்களோட வல்லமை என்னவென்றால், அவர்கள் ஒரு நொடி, அவர்களுக்கு இருக்கிற வல்லமையில ஒரு நொடியில இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை அவர்கள் கையில இருக்கு. புரியுதா? அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பார்வையில இந்த உலகம் என்ன செஞ்சிடும்? எல்லா கிரியேஷன்ஸும் அது அவர்களுக்கு இருக்கிற வல்லமையினால இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. ஆனாலும் நம்மளை பார்த்து அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம். எப்படிங்க தேவதூதர்கள் நமக்கு கீழ்ப்படுகிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்த அதிகாரம் அது. அதனால தான் நான் சொல்றேன், நம்மளை பத்தி யாரும் நமக்கு என்ன செய்யல. அப்படிப்பட்ட தேவதூதர்களை நாம் நியாயம் தீர்க்கவும், அப்படிப்பட்ட தேவதூதர்கள் கட்டளையிடுகிற வல்லமே உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார்னா, அப்ப ஆண்டவர் பார்வையில நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆமென். காணோம், அல்லேலூயா காணோம், ஆளையே காணோம். சொல்லலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உலகத்தில் இருக்கிறவன் உங்களோடு இருக்கிறவர் தெரியும். தினேஷ் ஆல்ரெடி பெரியவன் தான், இருந்தாலும் அவர் மிக பெரியவர். சொல்லுங்க. ஆமா, வெரி குட்.
அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுப்பார். ஆனால் இந்த நாள் நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செய்திருக்கிறார். இதனால் நீங்கள் சூழ்நிலை பார்த்து, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க. தேவ தூதர்களை நாம் நியாயம் தீர்க்கவும், அவர்களுக்கு நாம் அவர்கள் நமக்கு கீழ்ப்படியும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்னா, அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்தார். பெருசு, வல்லமை பெருசு, அதிகாரம் பெருசு. அது தெரியாதனால தான் இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ இருக்கு, சாப்பிட்டோம், தூங்கினோம், போனோம், சபைக்கு வந்தோம், இருந்தோம், சேரை உடைச்சோம், புது சேரை வாங்கி கொடுத்தோம், ஏதோ ஒன்று இப்படியே வாழ்ந்துட்டு நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற வல்லமை நாம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. 1 கொலோசியர் 10ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:10-11 வாசிங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம், வாசிங்க. விருத்தி அடைந்து நடந்து கொள்ளவும் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய. அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த நாளில் ஜானத்தன் ஷாலோம் மேஜி சபைக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆமே, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வல்லமையில் பலப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வல்லமையில், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தில் பலப்படுங்க, சோர்ந்து போவாதீங்க. இன்னைக்கு இந்த வாரத்தில் திருமணம் வைத்திருக்காங்க தினேஷ்க்கு. ஒருவேளை எப்படி இந்த திருமணம் நடக்கும், முத திருமணம் தினேஷ்க்கு, குடும்பத்தில் முத திருமணம். சரி, குடும்பத்தில் முத திருமணம். சரி, தினேஷ் ஒரு திருமணம் தான் அவனுக்கு. சரி, அடுத்து சரி, ஐயா முருகன் பிரதர் வீட்டில் முதல் என்ன பையனுக்கு, ஐயோ மாற்றி சொல்கிறேனோ, சரி, பையனுக்கு திருமணம் முதல் டைம் அவர் என்ன செய்கிறாரு வீட்டில், ஃபர்ஸ்ட் டைம். அவருக்கு ஒருவேளை இது எப்படி நடக்குமோ, இது நடக்குமா, என்னென்ன தேவைக்கு எப்படி போக போதோன்ற கலக்கம் உங்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு அநேக சூழ்நிலை, உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில், இப்போ எங்கள் மாமியார் கூட ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இது எப்படி முடியுமோ, ஃப்யூச்சர் எனக்கு திருமணம் ஆகும் பொழுது, திருமண நாள் நெருங்கும் பொழுது இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து எப்படியாவது இந்த டே மட்டும் ஃபார்வர்ட் ஆகிடக்கூடாதா, அப்படியே தாண்டி அந்த டே மட்டும் ஸ்கிப் பண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாதா, அதுக்காகலாம் உபவாசம் போடலை. அதெல்லாம் நான் யோசித்தேன். அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் கொடுத்தாருன்னா என்ன செய்யலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் ஒரு வேளை போகலாம். எப்படி இந்த நாளை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி இந்த நாளை நான் மேற்கொள்ள போகிறேன், எனக்கு பயம் வருது, திகைப்பு வருது, எனக்கு பலவீனத்தின் மத்தியில் நான் சோர்ந்து போகிறேன்னு நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவருடைய வல்லமை உங்களை பலப்படுத்தும். ஆமென். அவர் உங்களுக்கு கொடுத்த வல்லமையில் நீங்கள் பலப்படுங்க. காரணம், அதில் மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. 3வது காரியம், நீங்கள் சர்வாயுதங்களை என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 வாசிங்களேன். அப்படியே சீக்கிரமாக நான் சொல்லி, எபேசியர் 6:11 வாசிங்க. திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யுங்க. பவுல் அந்த சிறைச்சாலையில், அவர் ரோம சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ரோம சோல்ஜர்ஸ் அவர்கள் போட்டிருந்த எல்லா சர்வாயுதங்களையும் பார்த்துருப்பார். ஒருவேளை அவங்க போட்டிருந்த பிரஸ்ட் பிளேட், அவங்க பெல்ட்டு எல்லாவற்றையும் பார்த்து அதை இணையாய் அவர் எழுதுகிறார். வாசிங்க, 14 வாசிங்களேன். எப்படிப்பட்டவர்களாம் சொல்றாரு பாருங்க. சத்தியம் என்னும் கட்சியை நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் ரொம்ப முக்கியமான வசனம். பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகங்கள்ல என்ன செய்யுங்க, பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். 17 வரைக்கும் போ. இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யுங்க,
நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற பேட்டில் ஃபீல்டில் நீங்க ஜெயிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சர்வாயுதங்களை நீங்க என்ன செய்யணும்? ஹெல்மெட் போடாம போனா என்ன ஆயிடும்? பிரஸ்ட் பிளேட் போடாம போனா என்ன ஆகிடும்? ஹார்ட் போயிடும். தலையில ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா மண்டை போயிடும். கையில நீங்க போட வேண்டிய எல்லா கிளவுஸ், உங்களுடைய கையில கிளவுஸ் போட வேண்டியது நீங்க போடலன்னா அது என்ன ஆயிடும்? கத்தியை பிடிக்கும் போது, அந்த காலத்துல கிளவுஸ் போட்டாங்களான்னா என்று கேட்காது. சரி, செருப்பு போடலன்னா என்ன ஆயிடும்? யாரு நீங்களா? குத்துச்சோ நடுவில் ஆமா, அடிப்பட்டு அவங்களே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. முள்ளு குத்தாது, காலில் என்ன ஆகும்? முள்ளும் குத்தும், கல்லும் என்ன செய்யும்? நீங்க யுத்த காலத்துக்கு போனா கடைசியில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? உங்களுக்கு மெடிக் தேவைப்படும். காலில் செருப்பு போடாம யுத்த காலத்துக்கு போனோம்னா, ஆகையால் நீங்க செய்ய வேண்டியது, நீங்க இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேட்டில் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தவறாமல் போடுவீர்களானால் உங்களுக்கு எதிராய் வருகிற இந்த யுத்த காலத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும். ஆமே. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்க கரத்தில் கொடுத்திருக்கார். அவர் உங்களுக்கு ரட்சணியம் எல்லாமே உங்களுக்கு அவர் கிஃப்டா கொடுத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு பிரஸ்ட் பிளேட்டா இருக்கட்டும், உங்களுக்கு பட்டயமா இருக்கட்டும், உங்களுக்கு ஹெல்மெட்டா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். இது கொடுக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். நீங்க வாசிச்ச இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஆண்டவர் இன்னும் என்கிட்ட கொடுக்காதது இருக்குன்னா ஏதாவது சொல்லுங்களேன். பேசுற வாசிச்சதில்ல. ஆண்டவர் இந்த லிஸ்டெல்லாம் எனக்கு கொடுக்க, ஆண்டவர் என்கிட்ட கத்தியை கொடுக்கல, ஆண்டவர் என்கிட்ட செருப்பு வாங்கி தரல, ஆண்டவர் எனக்கு ஹெல்மெட் வாங்கி தரலன்னு ஏதாவது ஒரு லிஸ்ட்டு ஆண்டவர் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறாரா உங்களுக்கு? எடுத்து போட்டு போர்க்காலத்தில் என்ன செய்யுங்க? தைரியமாய் பிசாசு செய்கிற அக்னி அம்புகளை என்ன செய்யுங்க? தைரியமாய். பிசாசானவன் பொய்யின் பிதான்னு சொல்லப்பட்டிருக்கிற வேதம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பொய்க்கு நேரம் நடத்தி அவர்களை விக்கிர ஆராதனைக்கு கொண்டு போனது யார் தான்? அதே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மேசியா வரும்பொழுது அவரை சிலுவையில் அறையறதற்கு பிசாசானவன் என்ன செய்யும்? யூதாசை பயன்படுத்தினான். நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யூதாசு, நம்ம கூட்டத்தில் யூதாசும் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதாஸ் இல்லாமல் ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்க முடியாது. அப்படியா? யூதாஸ் இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போனாரா? அவர் இல்லைன்னா ஆண்டவர் ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, யூதாஸ் மனம் திரும்பிட்டானேன்னு ஆண்டவர் திகைச்சிருப்பாரா? அதனால் நம்ம எப்படி கன்வின்ஸ் ஆயிடுறோம்னா, நம்ம கூட்டத்திலையும் அப்போ யூதாஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்க தான் வேணும். அப்படியா சொல்லியிருக்கா? ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை அங்கே இல்லைன்னா, யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பி இருந்தாருன்னா ஆண்டவர் அப்படியே திகச்சுப்போ ஐயோ இப்போ நான் போட்ட பிளானெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு அவர் சோர்ந்து போயிருப்பாரா? அப்படிப்பட்ட ஆண்டவரா நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கன்னா மனுஷன் இல்லைனாலும் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் என்ன செய்வார்? எப்படினாலும் அவருக்கு யூதாஸ் தேவை கிடையாது. அவருக்கு நீங்களும் நான் என்ன தேவையா? நம்மளுடைய நான் ஆராதிக்கிறதுனால தான், நான் இந்த குடும்பத்தை கட்டி காக்கிறதுனால தான் என் குடும்பம், நான் இது பண்றதுனால தான் என் குடும்பம் நிற்குது, ஆண்டவர் நிற்கிறார், ஆண்டவருடைய சிங்காசமே அந்த 4 காலம் என்னுடைய துதியில தான் நிற்குது. இல்லை, ஆண்டவருக்கு நீங்க அவசியமே கிடையாது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என்ன செய்யார். ஆனால் பிசாசு தான் நமக்கு சொல்கிற காரியம் என்னது? நீங்கள் இந்த சூழ்நிலை போனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருப்பா. ஆண்டவர் ஒரு நாள் இதுலேருந்து மேற்கொள்ள முடியாது, நீ இதிலே போயிடுவ, இதிலே நீ மாண்டு போயிடுவ, இதிலே மடிந்து போயிடுவேன்னு சொல்லி பிசாசு சொல்லுகிற பொய்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க செவிகளை. இயேசு கிறிஸ்துவால யூதாஸ் இல்லைனாலும் எப்படியாவது ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிருப்பார். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த நபரை போல அந்த நபர் பறக்காமல் இருந்தால் நலமாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. காரணம் அவன் பிசாசின் சொல்லுக்கு அவன் என்ன செய்திருந்தான்? செவி கொடுத்ததுனால் ஆண்டவர் சொன்னான். இதனால நானும் யூதாசை கூட்டத்தில் ஒரு யூதாஸ் இருக்கணும்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஆண்டவர் யூதாஸை போல உங்களையும் என்னை அழைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் எப்படினாலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எப்படியானாலும் உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் சூழ்நிலை ஒரு வேளை இப்படி ஆகுமா அப்படி போகுமா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். உங்களுடைய போராட்டமானது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு போராட்டம் உண்டு. அந்த காலத்து ரோமர்கள் அவர்களுடைய மல்யுத்தம் எப்படி இருந்துச்சுன்னா, ரெஸ்லிங் மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலத்தில் நம்மளை போல் 1 2 3 இந்த WWEல பார்க்குறது போலலாம் இருக்காது.
அவர்களுடைய மல்யுத்தம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் சில வேளை மரித்து கூட போவாங்க. அப்படிப்பட்ட வாழ்வா சாவான்ற போராட்டம் தான். அவர்கள் ஏறி அவர்கள் மேலே மேற்கொள்றதுக்கு அவங்க கழுத்தை, அவங்க ஷோல்டரை அவங்க கிரவுண்டில் அழுத்தி பிடிக்கணும். அப்படிப்பட்ட நல்லா அடித்து போட்டு அப்படி பண்ணுற இடத்துல சில வேளை மரித்தும் போவாங்க. அப்படிப்பட்ட போர் தான் நமக்கு மாம்சத்தோடும். ஆனால் அப்படிப்பட்ட மாம்சத்தோடு ரத்தத்துமான போராட்டம் அல்ல. துரைத்தனங்களோட அதிகாரங்களோட நமக்கு வானமன்ற பொல்லாத ஆவிகளோடும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இருக்கிறது. வாழ்வா சாவா என்கிற போராட்டம். இதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் கரங்களில் கொடுத்துருக்கிறார். எல்லா சர்வாயுதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கிஃப்டாக கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னன்னா, அவர் கொடுத்த கிஃப்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அதை போட்டு நம்ம இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறது இல்லை. நம்ம சோர்ந்து போய் பயந்து போய் நாம் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் தேவன் இந்த நாளில் சொல்கிறார், அவர் கொடுத்த சர்வாயுதங்களை நீங்கள் தரித்து கொண்டு தேவனுக்காய் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ கர்த்தர் இந்த நாளில் உங்களை அவர் அழைக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எல்லா சர்வாயுதங்களையும் எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. விசுவாசம் என்னும் கேடகம், அதுதான். கேடகத்தை நம்ம விட்டு நம்ம போனோம்னா பிசாசு செய்கிற அக்னி ஆஸ்திரங்கள்லேருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளை பாதுகாக்க முடியாது. ஷீல்டு இல்லைன்னா, வேத வசனம் என்ற பட்டயம் இல்லைன்னா பிசாசை என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. பிசாசு கொடுக்குற அந்த சோதனையிலிருந்து ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிசாசு சோதனையிலிருந்து வசனத்தினால் அவர் மேற்கொண்டார். அந்த பட்டயம் நமக்குள்ளாக இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பாரானால், கரத்துல கர்த்தர் வெண்ணையை கொடுக்கும் பொழுது ஏன் நெய் கலையிறீங்க? வேற ஏதாவது இருக்குமா, வேற ஏதாவது வழியில எனக்கு விடுதலை இருக்குமான்னு சொல்லி உலகத்தை தேடி போவாதீங்க. உலகத்துல உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிறவன் உன்னோடு இருக்கிற பெரியவர் என்று சொன்ன இந்த தேவனிடத்தில் விடுதலை உண்டு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் பயந்து ஓடி ஒளிகிற ஆட்கள் நம்ம இல்லை. நாம் கர்த்தருக்காக எழும்புகிற போர் சேவகர்கள், வீரர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வீரர்களாக இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுத்த எல்லா சர்வாயுதங்களும் தரித்துக் கொள்ளுங்க. அப்படியே சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. ஹல்லேலூயா. பலப்படுங்க. உறுதியாய் நின்று அப்படியே சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலமாய் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரை மறுதலியாம். நம்முடைய சபையை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் சபை எப்படி நடக்க போகுதுன்ற சூழ்நிலை இருக்கிறப்ப, சபை ஒரு மாதிரி இருக்கிறப்ப, ஒரு கொஞ்சம் பலத்தில் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் விசுவாசத்தில் இருந்த ஜனங்கள் தான் நீங்களாம். அந்த நாட்களில் இந்த கொஞ்சம் பலத்தை பார்த்து சோர்ந்து போய் தெரிச்சு ஓடின அநேகர் இருந்தாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பலத்தில் நீங்கள் மறுதலியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் இந்த சபையை கர்த்தர் கொண்ட திட்டத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இருந்த அந்த கொஞ்சம் பலத்தில் மறுதலியாமல் அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்க பலன இருக்கு இங்க அங்கன்னு சொல்லி பதறி போய் ஓடுற ஜனங்களை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட இதையோன்ட்டு சொன்ன ஆண்டவர், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, அனுப்பினவர் நான் அல்லவோ, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தை அவர் கரத்துல நீங்க கொடுத்து பாருங்க. அவர் உங்களை மேற்கொள்ளுகிற பலத்தை தருவார். அவர் உங்களை தூக்கி செல்லுவார். இது எப்படி ஆகும் சொல்லி கலங்கி தவிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவராலே எல்லாம் ஆகும். மனுஷனால் முடியாது, தேவனால் ஆகும். அவர் சூழ்நிலை மாறினதுனால அவர் அப்படியே திகைத்து போய், உதாரணம் சொன்னது போல யூதாஸ் இல்லைன்னா ஐயோ நான் எப்படி போவேன்னு சொல்லி அவர் திகைத்து போய் நிற்கிற ஆண்டவர் கிடையாது. சகலத்தை அவருடைய கரத்தில் வைத்து நடத்துகிற ஆண்டவர். வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்க. அவர் சூழ்நிலையை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. நம்ம பயப்படுற மாதிரி இயேசு பயப்படான்னு நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவரும் அப்படி நினைப்பாருன்னு பயப்படாதீங்க. நான் ஏதாவது பண்ணாதான் ஆண்டவர் இதை செய்வார்னு சொல்லி ஆண்டவரை உங்கள் பலத்தை வச்சு அவரை கட்டுப்படுத்தாதீங்க. இல்லை, அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். அவர் 5 அப்பங்களை 2 மீன்களையும் வச்சு 5000க்கும் மேற்பட்டவர்களை போஷிக்க முடியும். உழந்து போய் இருக்கிற எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும். காரணம், ஏபிள். மை காட் இஸ் ஏபிள். அவரால் செய்ய முடியும். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நமக்கு கொடுத்த வல்லமையை நீங்க பயன்படுத்துங்க. கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின வல்லமை
அதை உணரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய மனக்கண்களை திறக்க, மகா மேன்மை உள்ள இந்த வல்லமையை நீங்க பார்ப்பதற்கு உங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொன்னது போல இந்த நாளில் நான் சொல்றேன், இந்த வல்லமையில பலப்படுங்க. எத்தனை பேர் இந்த வேளையில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இருக்கடங்கள் எழும்பி நின்று வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக அம்மா ஜெபிப்பாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று விசுவாசத்தோட வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தை நினைச்சோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாக கலக்கமும் திகிலும் பயமும் கடந்து வருகிற வேளையில தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாய் வல்லமையுள்ளதாய் ஒவ்வொருவருக்குள்ளாக பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறதாய் கடந்து வருகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் இந்த வேலையில கடந்து வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே அநேக காரியங்களுக்காய் ஜெபித்து கொண்டு அநேக காரியங்களை குறித்து திகைத்து இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே, இரட்சண்யம் என்னும் தலைசீரா உறுதியாய் காணப்படுவதாக, நீதி என்னும் மார்க்கவசம் தரிக்கப்படுவதாக, விசுவாசம் என்னும் கேடயம் பிடிக்கப்படுவதாக, ஆவியின் பட்டயமானது ஒவ்வொருவருடைய கரங்களிலும் காணப்படுவதாக. கர்த்தாவே, சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை ஒவ்வொருவரும் கர்த்தாவை அணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கான சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறவர், நீர் நிலை நிறுத்துகிறவர். இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் ஒவ்வொருவரையும் நீர் நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய பாதங்களும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது உறுதியாய் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுவதாக. ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தீங்கு நாளில் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கவும் மேற்கொள்ளுகிற எல்லா வல்லமையை நீங்கள் பெறவும் திராணியுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு சர்வாயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்கள் கரத்திலே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல வாஞ்சிக்குதே, நீ மாத்திரம் எந்த நாமனேசருமை ஆராதிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல மாத்திரமே ஆத்மநேசன். உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. You alone are God. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. நாங்கள் பிடித்துக் கொள்ளுங்க விசுவாசத்தோடு. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வசனத்தின்படியே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் வருகிற ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே எத்தனையோ பாதைகள் மத்தியில் நீர் அற்புதமாக எங்களை வழிநடத்தி வந்து
நீ மேலும் நீர் வழி நடத்த வல்லமையா இருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் விசுவாசத்தோடு அர்ப்பணித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தர் தந்து அவர்களை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடந்து வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பன்மடங்கு ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகனிலே திறந்து எனக்குள்ளாமல் போக மட்டும் நன்மையினால் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நன்மையினால் கிருபையினாலும் சுந்து கொள்ளுங்க. அப்பத்தி தனியாக ஆசீர்வத்து வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாதியின் கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாதுன்ற வசனத்தின்படியா வாதி பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் சகல ஞானத்தினாலும் அறிவினால் கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே படித்த பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே மறக்காமல் ஆண்டவரே ஞாபகமாக இருக்க கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவர் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எல்லா பயத்திலிருந்து கர்த்தர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியே வாலிபர்களுக்காய் செபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆண்டவர் நல்ல வேலைகளை தாங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. எதிர்காலத்தை ஆண்டவர் உடைய கரத்தில் வைத்து கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவரே அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர்கள் காண்பித்து ஆண்டவரே அவர்கள் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியா பிஸ்னஸ் மற்றும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பன்மடங்கு உயர்த்துங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை உடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியோட அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் உடைய வருகை பரியந்தும் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென்.